ஹாய், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான எக் ரைஸ் தான். நாங்கள் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சு வடிகட்ட வச்சுருக்கேன். ரைஸ் 80% வெந்தால் போதும். ரைஸோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். 2 பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பேர் சாப்பிட்றதுக்கு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். அதை ஒன்றா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயமும் பச்சை மிளகும் வதங்கினதுக்கப்புறம் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே அது வதக்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸையும் அது கூட ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரைஸுக்கு பெருசாக மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம், பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அது 1/2 ஸ்பூன் பெப்பர் எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆகிடும். இது காலையில் இருக்கிற பிஸி ஷெட்யூலில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்சு. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணிட்டோம். கூடவே நான் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே நீங்கள் அப்பளம், பீஃப் ஃப்ரை இதுவும் சைட் டிஷ்ஷாக கொடுத்து விடலாம். பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.